ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு GSTR1 மந்த்லி ரிட்டர்ன் ஃபைலிங் பார்க்க போகிறோம். அதில் B2C இன்வாய்சஸ் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறவங்க எப்படி ஃபைல் பண்ணுறது, ஹச்எஸ்என் கோடு ப்ளஸ் டாக்குமெண்ட் இஷ்யூடு இதெல்லாம் என்ட்ரு பண்ணி எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஜிஎஸ்டி வெப்சைட்டோடைய லாகின் பேஜுக்கு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் இந்த கேப்சா இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் டேஷ்போர்டு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரிட்டர்ன் டேஷ்போர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எந்த மந்த் ஃபைல் பண்ண போகிறோமோ அந்த மந்த்தை செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே பீரியட் அப்படின்றது பாருங்க, அதில் மந்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் பாருங்க, GSTR1 அப்படின்னு இருக்கும். இதில் ப்ரிப்பேர் ஆன்லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம B2 இன்வாய்சஸ் வச்சிருக்கவங்க எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால 7th டேபிள் B2C அதர்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதை இப்போ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆட் ரெக்கார்டு அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதில் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் டேக்ஸபிள் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும், அதாவது என்ட்ரு பண்ணோம். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா 5% ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுவாங்க, 12% இருக்கும், 18% இப்படி இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 5%க்கான டேக்ஸபிள் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு ரேட்டு, அதாவது ஸ்லாப் எத்தனை 5%, 12ங்கிறத நம்ம சூஸ் பண்ணோம். இப்போ 5 சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 12%ல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த டேக்ஸபிள் வேல்யூ இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்லாப்பை நம்ம செலக்ட் பண்ணோம். இப்போ இதில் ஒரே ஒரு ஸ்லாப் தான் இருக்குது, அதனால் ஒன்று மட்டும் தான் நான் இப்போ என்ட்ரு பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த அமௌண்ட் என்ட்ரு பண்ணுறேன், அதாவது ஒரே ஸ்லாப் தான் இருக்குது. அதனால் டேக்ஸபிள் வேல்யூ என்ட்ரு பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்லாப், அதாவது ரேட்டு எத்தனை பர்சன்டேஜில் வருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5%ல் வருது. அதனால் 5 மட்டும் சூஸ் பண்ணிவிட்டேன். சூஸ் பண்ணதான் ஸ்டேட்டுக்கு எவ்வளோ, சென்ட்ரலுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது டேக்ஸ் கால்குலேட் ஆகி இங்கே வந்துடும் நமக்கு. இதே இப்போ வேறு ஸ்லாபில் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்லாபுக்கான டேக்ஸபிள் வேல்யூ இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ரேட்டை நம்ம சூஸ் பண்ணோம். ஒவ்வொரு டைம் சேவ் கொடுத்துட்டு அடுத்தடுத்து ஆட் பண்ணோம். ஒன்றே ஒன்று தான் இருக்குது. B2C அதர்ஸ் மேக்ஸிமம் ஒன்றே ஒன்று தான் வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஒன்றே ஒன்று இருந்துச்சு அப்படின்னா மொத்த டேக்ஸபிள் வேல்யூ நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேட்டை சூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், அதாவது பர்சன்டேஜ் கால்குலேட் ஆகிடும். ஒருவேளை வேறு ஸ்லாப் இருந்துச்சுன்னா நீங்கள் சேவ் கொடுத்துட்டு திரும்ப இதே மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்ததும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயிலும் காமிக்க, இப்போ ஆட் பண்ண வேல்யூ காமிக்க, டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூ எவ்வளோ, டேக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் காமிக்க. இதெல்லாம் பார்த்துட்டு பேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதாவது பேக் பட்டன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பேக்கில் வந்துடும். இப்போ ஒரே ஒரு இன்வாய்ஸ் தான் என்ட்ரு பண்ணியிருக்கேன், அதனால் 1ன்னு காமிக்குது. இதுக்கப்புறம் டாக்குமெண்ட் இஷ்யூடு எப்படி என்ட்ரு பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதில் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தது டாக்குமெண்ட் இஷ்யூடு அப்படின்றது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. இதெல்லாம் மேண்டட்டரி கிடையாது, நம்ம என்ட்ரு பண்ணி வச்சுக்கிறது நல்லது. டாக்குமெண்ட் இஷ்யூடு என்ட்ரு பண்ணிட்டோன்னா நமக்கு எத்தனை பில்லு என்ட்ரு பண்ணியிருக்கோம், எவ்வளோ நமக்கு சேல்ஸ் நடக்குது அப்படிங்கிறது நமக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபியூச்சரில் ஏதாவது வெரிஃபிகேஷன் வந்தாங்கன்னா காமிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் டாக்குமெண்ட் இஷ்யூடு என்ட்ரு பண்ணிங்க. இப்போ இதில் ஆட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃப்ரம் எந்த பில்லுலேருந்து எந்த பில்லு வரல இந்த மந்த் சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஃப்ரம்மில் எந்த மந்த் ஸ்டார்ட், அதாவது இந்த மந்தில் எந்த பில்லுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத இதில் என்ட்ரு பண்ணுங்கள். 2ல் எந்த பில்லில் முடிஞ்சுது அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிவிட்டு டோட்டல் நம்பர் எத்தனை அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் ஏதாவது கேன்சலேஷன் ஏதாவது இருந்துச்சு, இந்த பில்லில் ஏதாவது மிஸ்டேக் ஆகி நீங்கள் கிழிச்சிருக்கலாம், இல்லை ரிட்டர்ன் ஆகிருக்கலாம், இது மாதிரி ஏதாவது கேன்சலேஷன் இருந்துச்சுன்னா நம்பர் என்ட்ரு பண்ணுங்க. இல்லைன்னா 0ன்னு போடுங்க. 0 போட்டிங்கன்னா டோட்டல் நம்பர் இங்கே நெட் இஷ்யூடுங்கிறதுல காமிச்சிடும். ஒருவேளை 1ன்னு போட்டிங்கன்னா அந்த 1 மைனஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நெட் இஷ்யூடில் காமிக்கும். இதை என்ட்ரு பண்ணி முடிச்சதா அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே கடைசிக்கு வந்துடுங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ இது மாதிரி சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும், அதாவது ரெக்வஸ்ட் அக்செப்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கடைசியில் பேக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ பாருங்கள் டாக்குமெண்ட் இஷ்யூடில் 1 தான் என்ட்ரு பண்ணியிருக்கோம். அது 1 இங்கே டிஸ்பிளேல வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஹச்எஸ்என் வைஸ் எப்படி என்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஹச்எஸ்என் கோடு
பி டு சி அதர்ஸ்க்கு வந்து மேண்டட்டரி கிடையாது. பி டு பி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு என்டர் பண்ணி ஆகணும். இப்போ பி டு சி வந்து ஃபியூச்சரில் வந்து கம்பல்சரி ஆக்கிட்டாங்கன்னா நம்ம அந்த டைமில் தடுமாற வேண்டியதில்லை. அதனால் இப்போ இருந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹச்எஸ்என் வைஸ் சம்மரி ஆஃப் அவுட்வர்ட் சப்ளைஸ் அப்படின்ட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணனதை இதில் வந்து பி டு சி சப்ளைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். மறந்து போய் நம்ம பி டு பியில் வந்து செலக்ட் பண்ணிடக்கூடாது. பி டு பி வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். பி டு சி சப்ளைஸ் அப்படின்ட்டு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பி டு பி சப்ளைஸுங்கிறது ப்ளூவில் இருக்குது பாருங்கள், பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தது ஹச்எஸ்என் கோடு. இப்போ நம்ம பண்ணுற ப்ராடக்ட்டுக்கான ஹச்எஸ்என் கோடு வந்து இதில் என்டர் பண்ணோம். என்டர் பண்ணதுமே அதுலேயே வந்து காமிக்கும், கீழே வந்து என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத காமிக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்துடும், டிஸ்கிரிப்ஷன் ஆஸ் பர் ஹச்எஸ்என் கோடு அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் யூக்யூசி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். நீங்கள் வந்து டீட்டெயில்டாக வந்து என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத என்டர் பண்ணணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்டர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே கீழே வந்துடலாம். யூக்யூசி அப்படிங்கிறத வந்து அதில் வந்து செலக்ட் பண்ணணும். அதில் வந்து இதை வந்து இப்போ நம்ம சேல் பண்ணுறது வந்து பீசஸா இல்லை வந்து செட்டா இல்லை வந்து இது மாதிரி வந்து காமிக்கும். அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் குவான்டிட்டி, அது மாதிரி வந்து எத்தனை குவான்டிட்டி வந்து சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுல வந்து டோட்டல் குவான்டிட்டி என்டர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூ, இந்த ஹச்எஸ்என் கோடில் எவ்வளோ வந்து ப்ராடக்ட் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணீங்களோ அந்த டேக்ஸபிள் வேல்யூ இதில் என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டேக்ஸபிள் வேல்யூக்கான டேக்ஸ் வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு பாதி சென்ட்ரலுக்கு பாதி இப்படி பிரித்து என்டர் பண்ணோம். அதாவது எத்தனை பர்சன்டேஜில் வருது, இப்போ வந்து 5% அப்படின்னா அதுக்கான டேக்ஸை வந்து நம்ம வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து 17,500 போட்டிருக்கேன். அதுக்கு வந்து 5% டேக்ஸ் எவ்வளோன்னு பார்த்து அதில் வந்து சென்ட்ரலுக்கு பாதி ஸ்டேட்டுக்கு பாதி என்டர் பண்ணிவிட்டு ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணதை இது மாதிரி காமிக்கும், என்ன என்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது காமிக்கும். ஆட் பண்ணதுக்கப்புறம் சேவ் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுக்கணும், இல்லைன்னா சேவ் ஆகாது. சேவ் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் போகணும். ஏதாவது பேக் போண்டியில் இப்போ வேறு ஹச்எஸ்என் கோடு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மேலே போயிட்டு திரும்ப வந்து என்டர் பண்ணோம். இல்லைன்னா நம்ம பேக் போயிடலாம். ஒன்று தான் இருக்குது அப்படின்னா நம்ம பேக் போயிடலாம். இப்போ வந்து இன்னொரு ஹச்எஸ்என் கோடு இருக்குது அப்படின்னா இப்போ டாப்பில் போயிட்டு திரும்ப வந்து அந்த ஹச்எஸ்என் கோடில் வேறு ஹச்எஸ்என் கோடை என்டர் பண்ணுறோம். என்டர் பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரி யூகேசி இதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது யூகேசிங்கிறது வந்து யூனிக் குவான்டிட்டி கோடு, இது வந்து என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து பாருங்கள் ரோலு செட்டு பீசஸ்ஸு இது மாதிரி வந்து டீட்டெயிலாக நம்ம செலக்ட் பண்ணுறது தான் அது. இதை வந்து இப்போ நான் வந்து பீசஸ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் குவான்டிட்டி, இப்போ வந்து இதில் வந்து எத்தனை குவான்டிட்டி வந்து சேல்ஸ் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம என்டர் பண்ணுறோம். என்டர் பண்ணிவிட்டு இந்த ஹச்எஸ்என் கோடில் எவ்வளோ வந்து டேக்ஸபிள் வேல்யூ வந்து வருது அப்படிங்கிறத நம்ம என்டர் பண்ணிவிட்டு அதுக்கான ரேட்டு, அதாவது எந்த ஸ்லாபில் இருக்குது, இது வந்து எத்தனை பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான டேக்ஸையும் நம்ம என்டர் பண்ணிடலாம். சென்ட்ரலுக்கு எவ்வளோ வருது, ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதை என்டர் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஆடு கொடுக்கணும். இந்த வேல்யூ என்டர் பண்ணதுக்கப்புறம் ஆடு கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து ஆட் ஆகிடும். அதாவது அது அப்படியே கீழே வாங்க, இப்போ ஆட் ஆனது வந்து தெரியும். ஒரு நிமிஷம், ஆட் ஆகிடுச்சு. ஆடு கொடுத்துட்டு திரும்ப வந்து நம்ம சேவ் கொடுக்கணும். அப்படியே திரும்ப கீழே வாங்க, சேவ் கொடுங்க. திரும்ப சேவ் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப வந்து ரெக்வஸ்ட் அக்செப்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க. இப்போ வந்து ஏற்கனவே ஒன்று ஆட் பண்ணோம், இப்போ வந்து ரெண்டாவது ஒன்று, இப்போ வந்து 2 வந்து இங்கே ஆட் ஆகிருக்கும் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இப்போ திரும்ப டாப்பில் போய்ட்டு இப்போ இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது, இன்னொரு ஹச்எஸ்என் கோடு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஹச்எஸ்என் கோடு வந்து இப்போ 3வது ஹச்எஸ்என் கோடு என்ன அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிவிட்டு அதே மாதிரி யூக்யூசி வந்து அந்த யூனிக் குவான்டிட்டி கோடு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ, டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூ எவ்வளோ, அதே மாதிரி ரேட் எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரலுக்கு எவ்வளோ, ஸ்டேட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணி போட்டு திரும்ப வந்து ஆடு கொடுக்கணும். ஆடு கொடுத்துட்டு திரும்ப ஆடு கொடுத்ததுன்னு ரெக்வஸ்ட் அக்செப்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ஒன்று வந்துடும். இதுக்கப்புறம் வந்து சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்துட்டு திரும்ப வந்து திரும்ப கீழே பாருங்கள். கீழே வந்தீங்கன்னாக்கா மொத்தம் வந்து 3 ஆடாக இருக்கும். இப்போ வந்து 3 என்டர் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னும் இருக்குது அப்படின்னா மேலே போயிட்டு நம்ம வந்து திரும்ப ஒவ்வொரு ஹெச்எஸ்என் கூட ஆட் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா திரும்ப வந்து பேக் அப்படின்னு இருக்கும், பேக் வந்து கிளிக் பண்ணிங்க.
கிளிக் பண்ணி பேக் வந்தீங்கன்னா ஹச்எஸ்என் வைஸ் சம்மரி வந்து எவ்வளோ வந்து என்ட்ரு பண்ணியிருக்கோம் அப்படின்னு காமிக்கும். இப்போ வந்து 3 என்ட்ரி பண்ணியிருக்கேன், 3 காமிக்குது. இப்போ வந்து திரும்ப என்ன பண்ணுறது, திரும்ப வந்து அடுத்து வந்து ஃபைலிங் போர்டு தான். இப்போ வந்து அப்படியே கீழே வாங்க, கீழே வந்ததும் ஜென்ரேட் சம்மரி அப்படின்ட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் யுவர் ஜென்ரேட் சம்மரி ரெக்வெஸ்ட் ஹஸ் பின் ரிசீவ்டு அப்படின்னு இருக்கும். இது வந்து ஒரு 30 செகண்ட் இல்லை வந்து ஒரு 20 செகண்ட் கழிச்சு ரெஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்குது பாருங்கள் ரெஃப்ரெஷ் பட்டன், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இதில் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப கீழே வாங்க, கீழே வந்து இப்போ வந்து ப்ரொசீட் டு ஃபைல் அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ வந்து இது வந்து கன்சாலிடேட் சம்மரி, இதில் வந்து இப்போ நம்ம என்ட்ரு பண்ண டீட்டெயில் எல்லாமே இதில் வரும். இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், டீட்டெயிலாக வந்து அப்படியே பார்த்துட்டு கடைசிக்கு வந்துடுங்க. கடைசிக்கு வந்ததும் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஒரு வேளை மிஸ்டேக் இருக்குன்னா நம்ம வந்து பேக் போய்ட்டு எடிட் பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஃபைல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து செக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி, இது வந்து உங்களுடைய நேமோ இல்லை கம்பெனி நேமோ காமிக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் வித் EVC அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து நீங்கள் ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வந்திருக்கும். அதில் ஏதாவது ஒரு ஓடிபி இந்த கட்டத்தில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் இது மாதிரி வந்து க்ரீனில் வந்துடும். வந்ததும் இப்போ வந்து ஃபைலிங் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இதுதான் வந்து GSTR1 மந்த்லி ஃபைலிங்கில் B2C இன்வாய்ஸஸ் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறவங்க டாக்குமெண்ட் இஷ்யூடு HSN கோடு இதோட வந்து என்ட்ரு பண்ணி ஃபைல் பண்ணுற மெத்தடு, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஈஸியாக ஃபைல் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.